கைஸ் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. இன்னும் எஃபி செல்ஃப் ஷிப் ஈஸி ஷிப் ப்ரைம் இருக்க ஆர்டர்ஸ் வந்து இன்னும் எடுக்கவே இல்லை. இவங்க 6 மணி வரைக்கும் தான் ஷெடியூலு. ஸோ 5 மணி வரைக்கும் பார்த்தேன். இன்னும் எஃபி ஷிப்மெண்ட் சாரி இந்த ஈஸி ஷிப் ப்ரைம் ஷிப்மெண்ட் வந்து இன்னும் யாருமே எடுக்கவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆர்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பிக் பண்ண வரல அப்படின்ட்டு ஒரு சர்வே ஃபார்ம் இருக்குது அமேசான்லேயே. ஸோ அதில் வந்து நான் போட்டு விட்டேன்னா ஸோ என் அக்கௌண்ட் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும். கைஸ், எனக்கு மெயில் வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆர்டர் உங்களுக்கு கேன்சல் ஆச்சுன்னா உங்களோட ரெஃபரல் ஃபீ வந்து 150% வரைக்கும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு நான் வந்து ஆல்ரெடி இதை எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும்ட்டு. ஸோ அதனால நான் வந்து இந்த சர்வே ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அமேசானுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அனுப்பிச்சி விட்டதுக்கு அப்புறம் மறுநாள் என்ன பண்ணேன்னா திரும்ப கேஸ் ரைஸ் பண்ணி சார் இந்த மாதிரி என்னோட ஆர்டர் வந்து பிக் பண்ணல, சோன்னு போட்டு நான் ஆல்ரெடி கேஸ் ரைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. ப்ளஸ் வந்து எனக்கு மறுநாள் மெயிலும் வந்துருச்சு, ஃபோன்ல நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு, உங்க அக்கௌண்ட் ஹெல்த் ரிஸ்க் அப்படின்னு வந்துருச்சு. அதோட இமேஜஸ்லாம் நீங்க லைனா பார்த்துட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு இமேஜஸா. ஸோ எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி வரும்ட்டு. நான் ஆல்ரெடி சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். ஸோ அந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேஷன் டீஆக்டிவேஷன்லாம் ஆகலை, அக்கௌண்ட் அட் ரிஸ்க்னு வந்திருக்கு, அக்கௌண்ட் ஹெல்த் அட் ரிஸ்க் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ரெக்கவர் பண்ணிட முடியும். ஸோ நான் ப்ரிகாஷன் டீட்டெயில்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். 95% எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தெரியும், பட் 5% ஸ்டில் பயமாக தான் இருக்கு.